ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா யூவிபி ஃபிலிம் சிட்டி தாங்க. டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களா. இதில் இருக்குல்ல, ஆந்திராவில் தெலுங்கு இதில் தான் ராமோஜி ஃபிலிம் சிட்டியா, இப்போ அதோட இது பிரம்மாண்டமாக கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். வேலையெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே ஷெட்டு பாருங்க, என்ட்ரன்ஸ் பாருங்க, என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே அந்த பக்கம் அப்படியே போட்டுட்ருக்காங்க. வேலை நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே விஜய் டிவி ஷோஸ் எல்லாமே, பிக் பாஸு, அப்புறம் ஜீ தமிழ் ஷோஸ் இங்கே தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் விஜய் டிவி ஷோஸ் இங்கே தான் பண்ணாங்க. அவர் அந்த காலா படம் அந்த செட்டிங்லாம் போட்டது எல்லாமே அந்த மும்பை இருக்கிற அந்த இடம், தாராவிமங்க அந்த செட் போட்ட இடமே எல்லாம் இங்கே தான். அப்புறம் ஃபோக்கஸ் ஜூம் பண்ணி காமிக்கணும். அது பேக் சைடு தான் வந்து பிக் பாஸ் செட் இருக்குது. இது நல்ல ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி கட்டுறாங்கன்னு தெரியல. இது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூவிபி சினிமாஸ். எப்படி இந்த வேலை இதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதுக்கு ஏதோ ஃபண்டு ஒதுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போகிற வேகத்தை எப்படியும் முடிச்சிடுவாங்க. இன்னும் ஒரு 6 மந்த் 1 இயருக்குள்ளே வேலையும் பார்க்குறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூர் ஹைவேக்கு ஓரமாகவே இருக்குது இந்த ஃபிலிம் சிட்டி அண்ட் சினிமாஸ் எல்லாமே. அப்படி இந்த ஃபிலிம் சிட்டி பின்னாடி பேக் சைடே பார்த்தீங்கன்னா செம்மர்பாக்கம் ஏரி பின்னாடி தாங்க இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போது தண்ணி ஃபுல்லாகிட்டு பிக் பாஸ் நிறுத்திட்டு அப்படியே க்ளோஸ் அந்த ஷோவை அன்றைக்கி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி தான் பண்ணாங்க. ஏரி பின்னாடி பேக் சைடு தான். சைடு தான். இன்னும் உள்ளே போனோன்னா அதை ஃபுல்லாகவே பார்க்கலாம். வெயில் பாட்டே போல. என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸு